40 ஆண்டு நீண்ட இலக்கிய வாழ்க்கை உடையவர் நாஞ்சில் நாடன். சார்பெடுத்துச் சொல்வதென்றால் தமிழினி வெளியீடுகளின் சாகித்ய அகாடமி விருது வேட்டையை தொடங்கி வைத்தவர். தமிழினி வெளியீடான சூடிய பூ சூடர்க்க என்கிற தன்னுடைய சிறுகதை தொகுப்புக்காக சென்ற ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றபோது இதே அரங்கில் வாழ்த்து பெற்ற நாஞ்சில் நாடன் அதே விருதினை இந்த ஆண்டு பெற்றிருக்கிற சு வெங்கடேசனை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். அவருடைய தொண்டை புண்ணாக இருக்கிற காரணத்தினால் அவருடைய வாழ்த்துறையை மற்றொரு செம்புனைவாகிய ஆழிசூழ் உலகு என்கிற புனைவினை எழுதிய ஆசிரியர் ஜோடி குரூஸ் அவர்கள் வாசிப்பார். நண்பர்களே, கிரிக்கெட் ஆட்டத்தில் ரன்னர் வைத்துக் கொண்டு ஓடுவதைப் போலவும் சினிமாவில் டப்பிங் குரலில் பேசுவது போலவும் என் நிலைமை ஆனதற்கு வருந்துகிறேன். உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன். சென்ற ஆண்டில் ஜனவரி முதல் வாரத்தில் இதே அரங்கில் சாகித்ய அகாதமி விருது பெற்றமைக்காக எனக்கு பாராட்டு கூட்டம் நடந்தது. இந்த ஆண்டில் அதே விருதுக்காக சு வெங்கடேசனுக்கு பாராட்டு. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் மகிழ்ச்சிக்கான காரணம், பரிசு பெற்ற 2 நூல்களுமே தமிழினி வெளியீடுகள். ஒரு பதிப்பகத்தின் 2 வெளியீடுகள், அதுவும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மத்திய அரசின் தேசிய விருது இலக்கியத்துக்காக பெறுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். இந்த விருது ஏற்படுத்தப்பட்ட காலத்திலிருந்து கணக்கு பார்த்தால் இது தெரிய வரும். பதிப்பக முதலாளி அந்த பதிப்பகத்தின் எழுத்தாளர் என்பது போல அன்றி பதிப்பகத்தாரும் படைப்பாளிகளும் நண்பர்கள் போல செயல்படுவதால் இந்த விருதுக்கு கூடுதல் அர்த்தம் உண்டு. தமிழினி ஒரு நூலை வெளியிட தேர்வு செய்கிறது என்றாலே அந்த நூலின் தரம் தகுதி உறுதியாகிறது என வாசகர்கள் நம்புகிறார்கள். தமிழினி வசந்தகுமார் தான் வெளியிடும் எந்த நூலையும் ஒரு முறைக்கு 2 முறை வாசிக்கிறவர் என்பது எனக்கு தெரியும். எனது 7 நூல்களை தமிழினி வெளியிட்டுள்ளது. எனவே தமிழினி பதிப்பகம் 2வது முறையாக சாகித்ய அகாதமி விருது பெறுகிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் தர மதிப்பீடுகள் மட்டுமே காரணமாக கொள்ளப்படும் என்றால் தமிழினியின் அத்தனை படைப்பாளிகளுமே இந்த விருதுக்கு தகுதியானவர்களே. தம்பிகள் போல் நான் கருதும் எம் கோபாலகிருஷ்ணன், சு வேணுகோபால், கண்மணி குணசேகரன் மிகவும் தகுதி வாய்ந்த படைப்பிலக்கியவாதிகள். அகாடமி ஆலோசிக்க வேண்டும். சென்ற ஆண்டில் விருது பெற்றவுடன் நான் அளித்த நேர்காணல் ஒன்றில் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன், இலக்கிய விருது என்பது ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, ஃபேமிலி பென்ஷன் போல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக அல்ல. எனது 2வது மகிழ்ச்சி 40 வயதுக்கும் கீழுள்ள ஒரு படைப்பாளிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதில். மலையாளத்தில் இது நடந்திருக்கிறது. தமிழில் தான் எழுதிய முதல் புத்தகத்துக்கு 40 வயதுக்குள் கிடைத்திருப்பது பெரிய விஷயம். யாரோ சொன்னார்கள், சாகித்ய அகாடமியை சிபிஐயின் பிடியில் இருந்து சிபிஎம் கைப்பற்றிக் கொண்டனர் என்று. சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏஐடிஎம்கே, பிஎம்கே, எம்டிஎம்கே என்பதல்ல ஒரு வாசனுக்கு முக்கியம். தரமான படைப்புக்கு கிடைத்திருக்கிறதா என்பதுதான். ஒரு பரிசு அறிவிக்கப்படும் போது ஆதரவாகவும் எதிராகவும் எழும் குரல்கள் அந்த விருதின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கின்றன. என்ன செய்வது? நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியும். நமது மொழியில் என்ன துர்ப்பாக்கியம் எனில் பெரும்பாலும் அது புல்லுக்கு மாத்திரமே பொசிந்தது என்பதில்தான். இந்த சூழலில் சு வெங்கடேசனுக்கு கிடைத்த இந்த பரிசு அதிமுக்கியத்துவம் பெறுகிறது. இசை அறிவில்லாதவன் சிலப்பதிகாரத்தின் மாதவியை புரிந்து கொள்ள இயலாது முற்றிலுமாக. இதை மாபோசி குறிப்பாக சொல்கிறார். இசை தெரியாமல் சிலப்பதிகாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாததைப் போல நாயக்கர் கால வரலாற்றின் உச்சமான கிருஷ்ணதேவராயரின் ஹம்பியை காணாதவன் நாயக்கர் கால வரலாறு அறியாதவன். காவல் கோட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ள இயலாது. நல்ல வாசகன் செக்கு மாடு, கமலை மாடு அல்ல. தீவிர தேடல்கள் கொண்டவன்,
பல சமயங்களில் நல்ல நாவலாசிரியன் களம் மாறியும் நின்று ஆடுவான். எந்த படைப்பு பற்றியும் புரியவில்லை எனும் முனகல் எப்போதும் கேட்பதுண்டு. என் கவிதைகளையும் புரியவில்லை என்கிறார்கள். இதை புரிந்து கொள்ளாதவன் சங்க இலக்கியம் என்றைக்கு கற்கப் போகிறான்? காவல் கோட்டத்திற்காக சு. வெங்கடேசன் மேற்கொண்ட 10 ஆண்டு கால ஆய்வு சாமானியமானதல்ல. வாசிப்பு தன்மை பற்றி பொருட்படுத்தாமல் இதுபோன்ற கள ஆய்வுகளின் அடிப்படையில் அமையும் நாவல்கள் வரலாற்றையும் சமூகத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வழி செய்யும். வேல ராமமூர்த்தியின் குற்ற பரம்பரை, தமிழ் மகனின் வெட்டுப்புலி, பொன்சியின் வரிசை நாட்டு ஜமீன் கதை ஆகிய நாவல்களும் எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை. எந்த படைப்பாளிக்கும் தனக்கான கொள்கை இருக்கும். அதன் தாக்கம் அவனது படைப்பிலும் இருக்கும். அது ஒன்றும் மனித குலத்துக்கு எதிரான செயல் அல்ல. அது குறித்த கருத்துக்கள், திறனாய்வுகள் படைப்புக்கு எதிரானவை அல்ல. ஆனால் இங்கு தமிழ் சூழல் எப்போதும் விசித்திரமானது. ஒரு நூல் பாட புத்தகமாக அறிவிக்கப்பட்ட மறுவாரமே அதன் கைடு வெளியாவது போல காவல் கோட்டம் வெளியாகி 10 நாள் ஆவதற்குள் அதை நிராகரிக்கும் விமர்சனம் வெளியாயிற்று. விமர்சனம் இலக்கியத்துக்கு பகை அல்ல, ஆனால் பகை விமர்சனமும் ஆகாது. கம்பராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் ராவணனை நோக்கி கும்பகர்ணன் பேசுவதான பாடல் வரி ஒன்று: என்று ஒருவன் இல்லுரை தவத்தியை இசங்காய் அன்று அழிவது ஆயினது அரக்கர் புகழ் ஐய என்று. எந்த நூலாசிரியனையும் அவன் புதிதாய் படைத்து வெளியிடும் போது அதை போட்டியாக கருதுவது வீரம் அன்று. எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த ஆண்டின் சாகித்ய அகாடமி விருது ஒரு நல்ல நாவலுக்கு கிடைத்திருக்கிறது, ஒரு இளைஞருக்கு கிடைத்திருக்கிறது. அதை மன நிறைவுடன் கொண்டாடுவோம். அதே சமயத்தில் 40 ஆண்டுகளாக எழுதும் தரமான படைப்பாளிகள் தமிழில் 25 பேருக்கு குறைவில்லாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை பரிசு அறிவிக்கப்படும் போதும் அவர்கள் ஆழ் மனதில் சின்ன வலியொன்று வந்து போகும். அதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் சாகித்ய அகாடமி. திரும்ப திரும்ப எனது செவ்விகளில் நான் வலியுறுத்திய செய்தி, ஒரே ஆண்டில் 25 பேருக்கு கொடுத்து சுதந்திரம் பெற்றபின் செய்த தவறை சரி செய்யுங்கள். புதிய பல படைப்பாளிகள் உரிய காலத்தில் கௌரவிக்கப்படுவார்கள். சூழல் ஆரோக்கியமானதாக மாறும். வெங்கடேசனுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.